நேற்று வெளியான மத்திய பட்ஜெட்டில் சாலை உட்கட்ட அமைப்பு மேம்படுத்த அதிக அளவில் முதலீடு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து விளக்குகிறார் வணிக செய்தியாளர் விஷ்ணுராஜ். உட்கட்டமைப்பு, சாலை உட்கட்டமைப்பிற்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த வருடம் சாலை உட்கட்டமைப்பிற்கு எவ்வளவு ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா 97,000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. சோ கடந்த 3 வருடங்கள்ல பார்க்கும் பொழுது சாலை உட்கட்டமைப்பிற்கு அதிகப்படியான நிதி ஒதுக்கப்பட்டு வருவதை நம்ம பார்க்க முடிகிறது. உதாரணத்திற்கு 2014-2015 நிதியாண்டுல 28,881 கோடி ரூபாய் சாலைக்காக, சாலை உட்கட்டமைப்பிற்கு ஒதுக்கியிருக்காங்க. அந்த வகையில அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 2015-2016 42,913 கோடி ரூபாய் இதற்காக ஒதுக்கியிருக்காங்க. சோ இந்த டிஃபரன்சியேஷன்ல பார்க்கிறோம் அப்படின்னா இந்த ஒரு வருடத்துல மட்டும் சாலை உட்கட்டமைப்பிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் நிதி என்பது 65% உயர்ந்திருக்கு. சோ இப்படி 65% ஒரு பக்கம் உயர்ந்திருந்தாலும் இன்னைக்கு வெளியாயிருக்கக்கூடிய மத்திய பட்ஜெட்ல, அதாவது 2016-2017 ஆண்டிற்கான மத்திய பட்ஜெட்ல பார்த்தோம்னா 97,000 கோடி ரூபாய் வரை நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிதி எதற்காக இவ்வளவு நிதி ஒதுக்கியிருக்கோம் அப்படின்றதுக்கான காரணத்தையும் நிதியமைச்சர் அருண் ஜேட்லி சொன்னாரு. அதற்கு என்ன காரணம் சொல்லியிருக்காரு அப்படின்னா 2015 ஆண்டுல சாலைகள்ல வாகனம் மிகவும் அதிகமாக இருந்திருக்கிறது. அது மட்டுமன்றி 2015 ஆண்டு வாகன உற்பத்தி இந்தியாவில் மிக அதிக அளவில், ஹையஸ்ட் எவர், எப்போதும் இல்லாத அளவிற்கு வாகன உற்பத்தி அதிகரித்திருக்கிறது. அதன் காரணமாக வாகன உற்பத்திக்கு ஈடு கொடுக்கும் வகையில் நாம் சாலை உட்கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால இப்போ அதாவது கடந்த வருடம் 42,913 கோடியிலிருந்து தற்போது 97,000 கோடி ரூபாய் வரை, அதாவது 55% உயர்வு ஏற்பட்டிருக்கிறது. சோ கடந்த 3 ஆண்டுகள்ல மட்டும் நம்ம பார்த்தோமே ஆனால் 28,881 கோடியிலிருந்து தற்போது வரை இந்த 3 ஆண்டுகள்ல 97,000 கோடி ரூபாய் வரை, ஏறக்குறைய 70% சாலை கட்டமைப்பிற்கு மட்டும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது.